இந்த மாதிரி கொட்டக்கூடிய குழவி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதை எப்படி வீட்டுல இருக்க பொருட்களை வச்சு சரி செய்யறதுன்னு பாத்துடலாம். இந்த மாதிரி குழவி உயரமான இடத்துல இருந்தா பிரச்சனை இருக்காது. ஆனா இப்படி கீழே இருந்துச்சுன்னா நம்ம கை தெரியாம பட்டா கூட நம்ம மூஞ்சில 2-3 கொட்டு போட்டுரும். இதனால கடுமையான வலியும் முகம் 2-3 நாளைக்கு வீங்கியும் இருக்கும். இதை சரி செய்ய ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி ரூம் ஸ்ப்ரே அல்லது பாடி ஸ்ப்ரே அல்லது ஏதாவது ஒரு ஸ்ப்ரே எடுத்துக்கிடுங்க. ஆனா இந்த மாதிரி ஸ்ப்ரே எடுக்க கூடாது. ஏன்னா இது அடிக்கும் போது ஒரு நேரம் தான் ஸ்ப்ரே அடிக்கும். அதனால இந்த மாதிரி தொடர்ச்சியா ஸ்ப்ரே அடிக்கிற மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ப்ரே எடுத்துக்கிடுங்க. அடுத்ததான் இந்த மாதிரி மூடி எடுத்துக்கிடுங்க. அந்த மூடியில உயரமா இருக்கிற இந்த மாதிரி மெழுகுவர்த்தி வச்சிருங்க. அடுத்ததா குறிப்பாத்து அடிச்சு ஒத்திகை பார்க்க இந்த மாதிரி இலை ஒண்ணு தொங்க விட்டுறலாம். அடுத்ததா ஸ்ப்ரே அடிக்கிற ஓட்டைக்கு நேரா எரியிற மெழுகுவர்த்தி வச்சு ஸ்ப்ரே பண்ணிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது பக்கத்துல எதுவும் தீயெறிகிற பொருட்கள் இருக்கக்கூடாது. இப்ப நமக்கு குறிப்பாத்து அடிக்கக்கூடிய ஒரு அனுபவம் கிடைச்சிட்டு இப்படி ஒத்திகை பார்த்த அனுபவத்தை வச்சு நமக்கு பிரச்சனை கொடுக்கிற குழவியை போட்டு தள்ளிடலாம். இந்த மாதிரி பண்ணும்போது மரத்துல காஞ்ச கிளையோ அல்லது பக்கத்துல எரியக்கூடிய பொருட்கள் எதுவும் இருக்கக்கூடாது. இப்ப பாருங்க, குழவி மட்டும் இல்ல, குழவி கூட சேர்ந்தே கரிஞ்சிட்டு. அடுத்தது அந்த பகுதியில இருக்க 4-5 இலையும் ஒரே நாள்லயே காஞ்சிரும். அதே மாதிரி கொஞ்ச நாள்லயே அதுலயும் புதுசா தளிர் வந்துரும். அதே மாதிரி இப்படி பண்ணும்போது அதுல இருந்து ஏதாவது குழவி வந்து கொட்டிருமான சந்தேகம் ஏற்படலாம். ஏன்னா அதுக்கு வாய்ப்பே இல்ல. தீ பக்கத்துல குழவி இருந்தா கூட அதோட ரெக்க கருகிரும். உதாரணத்துக்கு இதுல ஏற்படுற தீயில இருந்து எவ்வளவு வெப்பம் வருதுன்னு உங்களுக்கு தெர்மாமீட்டரை வச்சே காமிக்கிறேன். இப்போ நீங்க பார்த்தாலே தெரியும், கிட்டத்தட்ட 450 டிகிரி செல்சியஸ்ல இருந்து 500 டிகிரி செல்சியஸ் வரை இதுல இருந்து வெப்பம் வருது. அதனால இந்த மெத்தடை நமக்கோ அல்லது சின்ன குழந்தைங்களுக்கோ பிரச்சனை தரக்கூடிய குழவி கூட்டுல மட்டும் இதை பயன்படுத்துங்க. ஒருவேளை தீ கையாள்வதில் அனுபவம் இல்லைன்னா தேன் எடுக்கிறவங்க கிட்ட சொன்னாலே அவங்களோட மெத்தட்ல குழவி கூட்ட அருமையா நீக்கிடுவாங்க. இதுல இருந்து தெரிஞ்சுக்கக்கூடிய இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணக்கூடிய எந்த பொருளையுமே எளிதில் தீப்பற்றக்கூடிய இடத்துல வச்சு கண்டிப்பா பயன்படுத்தக்கூடாது. உதாரணத்துக்கு பெயிண்ட் ஸ்ப்ரேயா இருந்தாலும் சரிதான், இந்த மாதிரி பைக் செயின்ல அடிக்கக்கூடிய செயின் ஸ்ப்ரேயா இருந்தாலும் சரிதான். சுருக்கமா சொல்லப்போனா இந்த மாதிரி தொடர்ச்சியா ஸ்ப்ரே வரக்கூடிய எந்த பொருளுமே எளிதில் தீ பற்றக்கூடியதுதான். அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்ப்ரே அடிக்கக்கூடிய பொருட்களை தீ பற்றக்கூடிய இடத்துல மட்டும் இல்ல, வெப்பமான இடத்துலயும் கண்டிப்பா வைக்க கூடாது. ஏன்னா இதுக்குள்ள இருக்க திரவத்தை வெளியே கொண்டு வர உள்ள ஆல்கஹால் போன்ற திரவம் சேர்த்திருப்பாங்க. உள்ள இருக்கிற ஆல்கஹால் பாத்தீங்கன்னா நம்ம இருக்கிற ரூம் டெம்பரேச்சர்ல எளிதில் ஆவியாகக்கூடியது, மேலும் எளிதில் தீ பற்றக்கூடியது. அந்த ஆல்கஹாலுக்கு எளிதில் ஆவியாகக்கூடிய தன்மை இருக்கிறதுனாலதான் உள்பக்கமா பிரஷர் ஏற்பட்டு வெளிப்பக்கமா ஸ்ப்ரே மாதிரி அடிக்குது. உதாரணத்துக்கு இந்த பாட்டில்ல கொஞ்சமா ஆல்கஹால் வச்சிருக்கோம். ரூம் டெம்பரேச்சர்ல கொஞ்ச நேரத்துல அந்த ஆல்கஹால் ஆவியாகி பாட்டிலோட உள்பக்கமா பிரஷர் ஏற்பட்டு பாட்டிலோட அடிப்பகுதி ஊதிட்டு. இப்ப இந்த பாட்டில பாருங்க, பாட்டிலோட அடிப்பகுதி சமமா இருக்கு. ஆனா ஆல்கஹால் ஊற்றின இந்த பாட்டிலோட அடிப்பகுதி ஊதிப்பே இருக்கிற வித்தியாசத்தை பார்க்க முடியும். அதனாலதான் அந்த மெட்டல்ல இருக்கிற ஸ்ப்ரே பாட்டில் எல்லாம் அதிக வெப்பநிலை இருக்கிற இடத்துல வச்சாலோ அல்லது அதிக சூரிய ஒளி படக்கூடிய இடத்துல வச்சா கூட வெடிச்சிரும். அப்படி வெடிக்கும் போது தீ பிடிச்சதுன்னா உயிரிழப்பு கூட ஏற்பட வாய்ப்பு இருக்கு. இப்ப நம்ம சொன்ன இந்த ஆபத்தான விஷயங்கள் இந்த மாதிரி ஸ்ப்ரே பாட்டில் எல்லாத்திலயுமே ஆங்கிலத்துல சின்ன எழுத்தா எழுதிருக்கதை பார்க்க முடியும்.